நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அலையா விருதாளியா எந்த ஒரு இடத்துக்கோ நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் இந்த ஆம்னி பஸ் பேருந்து ஓட்டுநர்கள் தாக்கின விஷயத்தில் எனக்கு அது சிறப்பான ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை நைட்டு எனக்கு இந்த ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் தாக்கின சம்பவம் தெரிய வந்துச்சு. உடனே அந்த பேருந்து ஓட்டுநர் ஒருத்தர் சரவணன் அப்படின்றவரை தொடர்பு கொண்டு நான் பேசிட்டு மறுநாள் வியாழக்கிழமை நேரடியாக கிளம்பி விழுப்புரம் வந்துட்டேன். விழுப்புரம் வந்து நண்பர்கள்ட்ட பார்த்து பேசி அதற்கான ஸ்டெப்புகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்துலேயே ஒரு நாள் நான் ரூம் போட்டு தங்கி வெள்ளிக்கிழமை பூரா அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நடவடிக்கையில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா, நான் சென்னை ஆஃபீஸில் இருக்கேன், நீங்கள் எதுனாலும் கூப்பிடுங்க, ஏன்னா டிரைவர் சென்னை, இன்னொரு டிரைவர் வேப்பூர், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வீடியோ போடுற நாள். இப்போ வரைக்கும் அந்த சனிக்கிழமை கூட பிரவீன்றவர் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸில் வந்து என்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருந்து வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு சங்கத்தில் இருக்காங்களாமா. அந்த சங்கம் வந்து நாங்கள் முன்னாடி நின்று எல்லாம் பார்த்துக்குருவோம், நீங்கள் எதுக்கு மற்றவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அண்ணே அங்கே சங்கத்தில் இருந்தே பார்த்துக்கிறாங்கண்ணே, அதனால் அவங்க பார்க்கட்டும்ண்ணே அப்படின்ற தகவலை நம்மக்கிட்ட இப்போ தான் தெரியப்படுத்தினார். இப்போ அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். நம்ம பொதுப்படையாக தான் வந்தோம். சங்கத்தில் இருக்கிற உறுப்பினராக இல்லையான்றத கான்செப்டில் என்றைக்குமே நம்ம வைக்கல. ஒரு ஓட்டுநர் தாக்கப்பட்டார், அவருக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் வந்தது. அதுக்காக தான் இத்தனை நாளாக அந்த நண்பர்களுக்காக நானும் சென்னையில் தங்கி உட்காந்துருந்தேன். நான் ஏற்பாடுகள் வேறு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். மனித உரிமை ஆணையத்தில் போய் மனு கொடுக்கறது, சிஎம் சாரை பார்த்து நேரடியாக புகார் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அவர் ஒரு சங்கத்தில் நாங்கள் முதல்ல இருந்தோம்னே, அந்த சங்கத்துக்காரங்களே வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணே, அதனால் அவங்க பார்க்கட்டும்னே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. நண்பர்களே, நியாயம் அந்த டிரைவர்களுக்கு கிடைத்தால் சரி. நம்மளுடைய நோக்கம் அதுதான், அந்த டிரைவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டதுக்கான அந்த நபர்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அவங்க சங்கத்துக்காரங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாம் பொதுப்படையாக வந்த நபர்கள் நாம் இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து விலகுறோன்றத நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக உட்காந்துருந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் தெளிவாக நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவங்க ஒரு சங்கத்தில் இருக்காங்களா, அவங்க பார்த்துக்குறோன்ட்டாங்களா, அதனால் அவங்க பார்க்கட்டும்னே, நீங்கள் வந்ததுக்கு நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லிட்டாங்க. அதனால் இந்த விழுப்புரம் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் தாக்குற விஷயத்துலேருந்து நம்ம இப்போ வெளியில் வந்து நமக்கான அடுத்த பணிகள் நிறையா இருக்குது. நம்ம அந்த பணிகளை பார்க்க கிளம்புறோம். நண்பர்களே, இது வரைக்கும் ஒரு 30 சங்கத்துக்கு மேலே இருக்கிற நிர்வாகி நண்பர்கள் என்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். என்ன சொல்கிறது, பொதுப்படையாக நாம் ஓட்டுநராக ஒன்றிணைஞ்சோம். எப்பயும் ஓட்டுநருக்காக நாம் முன்னாடி நிற்போம் அப்படின்றத நாம் தெரியப்படுத்திக்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்ன, இனிமேல் எந்த பிரச்சனைக்கு போகிறதா இருந்தாலும் ஐயா அப்படின்னு நம்ம எல்லா தெளிவாக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணுன்றது ஒரு நல்ல பாடம் அமைஞ்சிருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம நிறையா இடத்துல போய் நம்ம நண்பர்கள் பின்வாங்கி தோத்துட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் நல்லது நடந்தால் சரி, அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். ஓட்டுநர்கள் எந்த இடத்துல தாக்கப்பட்டாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்க நம்ம இனம் இருக்குன்றத இன்றைக்கி நம்ம எல்லார் இடத்துலையும் நிரூபிச்சிருக்கோம். அது வரைக்கும் நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் போட்டு ஆதரவு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.